பீச்சுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குகையில அந்த பொம்மையோட படுத்து தூங்கிட்டு இருக்கா. உடனே அவளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நைட்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எந்திரிச்சு வெளியே போறாங்க. அங்க போய் பார்த்தா கேட்டு கிட்ட ஒரு அம்மா தலையில அடிபட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. நீங்க யாரு என்ன வேணும்னு கேக்குறா, ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்க. மறுபடியும் அந்த அம்மாவை காணோம். மேல வந்து பாப்பாவை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கும் தலையில அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்குது. உடனே அந்த பொண்ணு கோவம் வந்து நீங்களாம் யாரும் எதுக்கு வந்து இப்படி தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறா. அப்பதான் அந்த ஆளு நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, என் பொண்டாட்டி காணோம் பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு ஆமா ஒரு அம்மா இங்க நின்றுட்டு இருந்தாங்க, தலையெல்லாம் ரத்தமா இருந்தது, நீங்க யாருன்னு கேட்டா எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த அம்மா பாப்பா தூக்கிட்டு வர்றாங்க. அதை பார்த்துதான் அந்த பொண்ணு பயந்துட்டு பாப்பா பாப்பான்னு கத்துறா. பார்த்தா அது ஒரு கனவு. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு பாப்பாவோட பாட்டி கிட்ட சொல்றா. உடனே அவங்க சாமி வஸ்திரத்தை கொடுத்து இது தலகாணி கடியை வச்சு படுத்துக்கோ, எந்த கெட்ட கனவும் வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாப்பாவை வெளியே கூப்பிட்டு போலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து பின்னாடி வந்து அவங்க அம்மாவை பயப்படுத்திடுறா. அவங்க கன்சீவா இருந்தனால பயத்துல இடுப்பு வலி வந்துருது. உடனே அவங்க படுத்துக்கிறாங்க. ஈவினிங் வெளியே போய்க்கலான்னு சொல்லவும் பாப்பாவுக்கு கோவம் வந்துருது. அவ கோவத்துல இருக்கான்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாவை போய் சமாதானப்படுத்துறதுக்கு ஐடன்சிக் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செவத்துல இருந்த ஒரு கம்பி ஒண்ணா பாப்பாவோட அம்மா வயித்துல குத்திடுது. இவங்க பயந்து போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வந்துடுறாங்க. ஆத்மாவும் பாப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருச்சு. பாப்பாவும் அது கூட ரொம்ப க்ளோஸா விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட சித்திக்கு அவங்க அம்மாவுடைய